எப்பயுமே முடிஞ்சதை பத்தி வருத்தப்படக்கூடாது. ஓகே. அவர் என்ன சொன்னாரோ அதை தானே செய்யணும். ஓகே. இப்போ வருத்தப்பட்டுட்டு உட்காந்தா அவர் திரும்ப வந்துருவாரா? யாரு ப்ரோ அப்துல் கலாம்ன்றவர் யாரு? தூங்கும் போது வர்றதில்ல கனவு, நம்மளை எது தூங்க விடாம பண்ணுதோ தெரியும் ப்ரோ. என்ன ப்ரோ? அப்துல் கலாம் நினைவு நாள். நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஆமாம் ப்ரோ, நீங்க சொன்னீங்க அதனால தெரியும், இல்லைன்னா தெரியாது. தெரியாது. போற மாதிரி தலைவர் யாரும் இப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே எல்லாருமே சாட்டர்டே. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு டே இன்னைக்கு, அதாவது வருத்தப்படக்கூடிய ஒரு நாள். ஸ்பெஷல் டேவா வருத்தப்படக்கூடிய ஸ்பெஷல் டேவா வருத்தப்படக்கூடிய யார்? நீங்க வருத்தப்படுறனால நான் எல்லாருமே வருத்தப்படணும். எல்லாருமேனா இந்தியாவா இல்லை உலகமேவா? இந்தியா ஃபுல்லா. இந்தியா ஃபுல்லா உலகமே வருத்தப்படக்கூடியனால மெயின் வந்து இந்தியா. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் கேட்குறது பார்த்தா ஏதோ ஒரு தலைவர் இறந்த நாள்னு தெரியுது. பட் எந்த தலைவர்னு நான் காலண்டர் பார்க்கல. நீங்கள் காலண்டர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஏன்னா கொஸ்டின் கேட்க போகிறீங்க. அதனால் நீங்களே சொல்லிடுங்க என்னன்னு. ஓகே. இன்னைக்கு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல, ஆமாம், அவரோட நினைவு நாள். ஓ இல்லை வருத்தப்படணும். இப்போ நம்ம ஏங்க எப்பயோ இறந்துட்டார், இப்போ போய் வருத்தப்பட முடியல. அவர் எவரு பெரிய விஞ்ஞானி, நம்ம தேசிய தலைவர். அதாங்க, இழப்பு நடந்துருச்சுங்க. எப்பயுமே முடிஞ்சதை பத்தி வருத்தப்படக்கூடாது. ஓகே. அவர் என்ன சொன்னாரோ அதை தானே செய்யணும். ஓகே. இப்போ வருத்தப்பட்டுட்டு உட்காந்தா அவர் திரும்ப வந்துருவாரா? அப்படி நீங்க அப்படி வரீங்க. ஆமா. சரி, ஓகே. இல்ல நான் இப்படிதான் வரேன். இப்படிதான் இல்ல, இப்படி வந்து இடிக்கும், நம்ம இப்படி நின்னுக்கலாம். ஓகேவா? சரி. முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, எக்ஸாம்லாம் எழுதிருக்கோம் இல்லையா? அதிகமாகவே எழுதியிருக்கோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பேரை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் அணு ஆயுத சோதனை அவர் தான் பண்ணாரு, முன்னாள் குடியரசுத் தலைவர். இல்லை, அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களே அணு ஆயுத சோதனைகள்லாம்? இல்லை, அவர் பண்ணது கொஞ்சம் நிறைய பேசப்பட்டாங்க. அப்புறம் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் வேறு, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கார் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் இப்போ ஒரு பெரிய சயின்டிஸ்ட், எத்தனையோ பேர்லாம் இருக்காங்க, அவர் பேரை சொன்ன உடனே எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு காரணம் என்ன? ராக்கெட் ஃபர்ஸ்ட் அவர் தான் விட்டார். புரியல. ராக்கெட் அவர் தான் விட்டாரா? ஆமாம், ஃபர்ஸ்ட் அவர் தான் விட்டார். ஸோ அதனால அவரை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஏதோ ஏபிஜே அப்துல் கலாம். ஏன் யாருன்னா சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வராங்களா? தெரியல. சரி, அப்துல் கலாம் பேரை சொன்னவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? படிப்பு தான். படிப்பா? எஜுகேஷன். நீங்கள் நல்லா படிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் இல்லை சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம். ஓகே. அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அதை பற்றி எதுனா தெரியுமா? நிறையா நல்லது பண்ணிக்கிறாரு. நிறைய பண்ணி. ஃபர்ஸ்ட் அவர் யாரு ப்ரோ? அப்துல் கலாம்ன்றவர் யாரு? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்றது? ஏன் அப்படி நினைச்சு ராயல் படம் போயிச்சா ப்ரோ? சினிமான அந்த இதுலேருந்து தான் வரணும்னு இல்லை, இன்னும் நிறைய தலைவர் யாருன்னா இறந்துருக்கலாம், அவரோட நினைவஞ்சலாக இருக்கலாம். போற மாதிரி தலைவர் யாரும் இப்போ இல்லையே. போகிற மாதிரில போட தலைவர் இருக்காங்க. ஓகே 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 ஓகே. அது யாரா இருக்கும்? யாரும் கெஸ் இருக்கா? நமக்கு இருக்கிறதுக்கே நமக்கு இருக்கிற தலைவர் பெரிய தலைவலி இருக்கு. தலைவர் யாரா? ஏபிஜே அப்துல் கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை யார் யார்? ஐயோ, என்னங்க எப்படி கேட்டீங்க? இல்ல, இதுவே தெரியல, இது தெரியுமா அப்படின்னு. முன்னாள் குடியரசுத் தலைவர். ஓகே, ஞாபகம் இருக்கு, தப்பிச்சாரு. ஓகே. இன்னைக்கு அவரோட நினைவு நாள் தெரியுமா? ஓ ஓகே ஓகே. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நாள். அவரோட பேரை சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நல்ல மனுஷன், அவ்வளோதான். நல்ல மனுஷன் சொல்ல வேற எதுவும். அவர் சொல்லிட்டு போன நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, நிறைய விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்போது ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லிட்டு போவாங்க. பட் என்னென்னா, இவர் ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இல்லை, அதனால் அவர் போனப்போ அவரோட எல்லாம் போச்சு, அவ்வளோதான். ஆமாம், உண்மையிலே. அதுக்கப்புறம் சும்மா நம்ம ஃபார்மாலிட்டிக்கு ஸ்கூலில் இதெல்லாம் வச்சு ஃபார்மாலிட்டி ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்களே தவிர அவர் சொல்கிறது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர் யாராச்சும் தெரியும்? அவராச்சும் தெரியுமா? ஓகே. யார் ப்ரோ? அவர் என்னோட பிரசிடென்ட். அவர் ஞாபகம் இருக்கு, எக்ஸாம்லாம் வந்திருக்கா ப்ரோ? வந்திருக்கு ப்ரோ, தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பேரை கேட்டாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இஸ்ரோவில் எல்லா பிரைமரி ராக்கெட் ப்ராஜெக்ட்டும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓகே. தென் இஸ் ஃபிஷர்மேன் சன்லேருந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். இஸ் ஃப்ரம் ராமேஸ்வரம். இஸ் பிரைமரி நோன் அஸ் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்ன பண்ணிருக்காரு? டாக்டர் நம்பி நாராயண் கூடலாம் அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, ராக்கெட்ரி ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. நிறைய எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிக்கும் இது பண்ணுறாரு. அவர் பேரை சொன்ன உடனே உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் ஞாபகம் வரும்ல, பளிச்சுன்னு? இப்போ உங்கள் ஃப்ரெண்டை சொன்னவொடனே ஏதாச்சும் ஒரு விஷயம் ஞாபகம், டேய் அவர் சம்திங் அந்த மாதிரி? அவரோட கோச் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். டக்குன்னு அவர் பேர் சொன்னாலே தான், நம்ம தூங்கும் போது வர்றதில்ல கனவு, நம்மளை எது தூங்க விடாமல் பண்ணுதோ அதுதான் கனவுன்னு. இது லவ்வர் கனவா? இல்லை சம்திங் ட்ரீம் அச்சீவ்மெண்ட், அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் அப்படி தான். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ட்ரீம் இருக்கா? எனக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகுன்றது தான் என் ட்ரீம். ஃபிலிம் மேக்கர், சூப்பர்.
ஃபாலோ பண்ணுறதுன்னா ட்ரீம் காணுங்கன்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் நிறைய விதமான ட்ரீம்ல. இல்லை நான் அப்படி சொல்லலை, கெரியரில் ஸ்டடீஸில் நம்ம அவர் சொன்னதை வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ட்ரீம் நம்ம ட்ரீமாக நினச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் நினச்சி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன ட்ரீம்? நான் வந்து அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரீம் நானும் கனவு தான் கண்ணேன், நான் எடுத்தோன்னே அல்ல. ஸோ இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன். அவரோட வழியை ஃபாலோ பண்ணவங்க எல்லாரும் அச்சீவ் பண்ணிடலாம். இல்லை ரியாலிட்டியில் இல்லை, போயிட்டு இருக்கேன், கனவு போயிட்டு இருக்கீங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக. ஓகே, அவர் சொன்ன ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படியே மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதனால நம்ம மக்களுக்கு சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு நம்ம பெரிய தலைவர் கிடையாது. அதனால இப்போ வந்து மாட்டிக்காம வந்து மஞ்சள் புகழ் சேனி மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலாக மாற்றம் மாட்டாத கூடாதுங்கிறத விட நான் சொன்னா நீ கேட்பியா? இல்லை, அப்போ நான் சொன்னா நீயே கேட்க மாட்டேங்கிற, மக்கள் எப்படி கேட்பாங்க? அதனால யார் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலத்தில். அதனால அவங்கவுங்களுக்கே எல்லாம் தெரியும், எது தெரிஞ்சிருக்கோ அது மாதிரி நடந்துக்க. அவர் இருந்திருந்தா எந்த மாதிரி ஒரு இந்தியா இருந்திருக்கும்? அவர் எப்படி சொல்றது, ஒரு வல்லரசு நாடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது ரியலைட் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கே குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னாமே அப்துல் கலாம் தான் ஞாபகம் வருவார். அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்துட்டார். ராதாகிருஷ்ணன் மெயினாக மைண்டில் நிற்கிறதுன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டில் ராதாகிருஷ்ணன் நிற்பார். இப்போ யார் பிரசண்டாக இருக்கான்னு கேட்டால் கூட மேக்ஸிமம் தெரியாது யாரும். இல்லை, ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இல்லை, அதான் அவங்க ஒரு இதை என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேட்மார்க்ன்ற மாதிரி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அப்துல் கலாம். இதில் ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை, ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்ஸ். ராதாகிருஷ்ணனும் ப்ரொஃபஸர் தான், அப்துல் கலாமும் ப்ரொஃபஸர் தான். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த கற்றுக் கொடுக்குறதுல ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு என்றைக்குமே மரியாதை. சும்மா அந்த போஸ்டிங்காக நான் ஒரு பொம்மையாக இருக்கிறேன் அப்படின்ற போது இல்லை. ஸோ அவர் இருந்திருந்தால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா போயிருக்கும். இந்தியாவோட நிலைமை இப்போவும் நல்லா தான் இருக்குது, இப்போ வேர்ல்டு லெவலில் டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பட் அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சப்போர்ட் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கணும். அப்துல் கலாம்னா அதான் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது தான், கனவு காணுங்கள். நான் வேற சொல்லுவேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க, இல்லை அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் டைலாகே கனவு காணுங்கள். கனவு காணுங்கள். சரி, எந்த மாதிரி கனவுகள்? கனவுகள்னா உங்கள் ஃப்யூச்சர் பற்றி. அதாவது ஏன் கனவு காணுங்கள்னு அவர் சொன்னார்னா, உங்கள் கனவு தான் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் எய்மாக அதை மாற்றி உங்களை வந்து அந்த எய்மை நோக்கி போக வைக்குங்கிறனால தான் கனவு காணுங்கள்ங்கிற. கனவு கண்டா மட்டும்தான் அது சிறுமூளைங்கிறதுல போய் ரெஜிஸ்டர் ஆகும். சிறுமூளையில் ரெஜிஸ்டர் ஆனால் தான் கனவே வரும். அப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆகிறப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளை என்ன பண்ணுன்னா அந்த கனவை நோக்கி உங்களை நகர்த்திக்கிட்டு போகும். இப்போ சரி, ஏன் அவர் இருந்தால் வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவர் இல்லாமல் ஏன் வல்லரசு நாடு ஆகலை? வல்லரசு ஆகுது, டல்லர்ஸ் ஆகுது, அதெல்லாம் வேணுங்க, வேண்டாம். சொன்னால் ரீச்சில் ஒரு லெவல் கிடைக்குது இல்லையா? இப்போ இந்தியானா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிக்கலாம் இந்தியா வந்து இது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா விட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஈஸியாக பார்க்கலாம். இந்தியானா ஒரு தனி ரெஸ்பெக்ட். என்னென்னா அங்கே இருக்கலாம் மேக்ஸிமம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, ஓரளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. அவர் இருக்கும்போது ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. என்ன நாள் அப்படின்னு தெரியுமா? என்ன ஸ்பெஷல் டே? தெரியும் ப்ரோ. என்ன ப்ரோ? அப்துல் கலாம் நினைவு நாள். நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொன்னீங்க, நான் தெரியும், இல்லைனா தெரியாது. சரி, ஓகே. அவர் உங்களுக்கு தெரியுமா அவர் இன்னைக்கு என்ன நாள்னு? தெரியும். அவர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எனக்கு நீங்கள் சாட்டர்டே மட்டும் தான் ப்ரோ தெரியும். அவ்வளோதான் தெரியும். நாளைக்கு லீவு, லீவு, திரும்பி அடுத்த நாள் காலேஜ் வரணும். ஓகே, அப்துல் கலாம் பேரை சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ராக்கெட்டு தான் ப்ரோ. ராக்கெட்டு தான் ஞாபகம் வரும். சொய்யன்னு போவோம். ஓகே, உங்களுக்கு ப்ரோ? அதான் ஏதோ இது ஏதோ பண்ணிருக்காரு, ஏதோ இந்த மொத்தமாகவே மாறும் அப்படின்னு சொன்னாங்களே, அது என்ன மாறும்? அதான் சொசைட்டி மொத்தமாக வேர்ல்டே மாறும் அப்படின்னு சொன்னாங்களே, ஆனால் எதுவுமே மாறல. அதுதான் மாறல. நீங்கள் தானே ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆமாம், எல்லாருமே ஸ்டெப் வைக்கணும். சரி, ஓகே. இப்போ அவர் இப்போ இல்லை, இன்னைக்கு அவரோட நினைவு நாள். இன்னையிலேருந்து ஏதாச்சும் ஒரு உறுதிமொழி மாதிரி ஏதாச்சும் எடுப்பீங்களா? எங்கெங்க நமக்கு வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு நேரமாக இருக்கு. எதுவும் இல்லை உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை ப்ரோ. இல்லை, பிறந்த நாள்ன்ற உறுதிமொழிலாம் பிறந்த நாள் இல்லை, நினைவஞ்சலி அதான், அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. உறுதிமொழி அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, ஓகே. அவர் பேர் எவ்வளோ ஒரு கார்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ, அவர் ஆக்சுவலி ஏதோ சொல்லுவார், அவரே ஒரு லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து தான் வந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது மட்டும் எனக்கு நல்லா. நீங்கள் லாஸ்ட் பெஞ்சா ப்ரோ? ஆமாம், நான் லாஸ்ட். அதில் என்ன தெரிஞ்சிருக்கு நீங்கள்? அதாவது அவர் ஒரு இது சொன்னார், இந்த மாதிரி நிறைய கனவு காணுங்க. யாரை பற்றி ப்ரோ? லவ்வரை பற்றியா? எப்படி கல்யாணம்? அது தெரியும். அதான் எந்த மாதிரி கனவு உங்களுக்கு? அந்த மாதிரி எதனா அச்சீவ்மெண்ட்ஸ் எதனா இருக்கா, கோல்ஸ்?
இருக்குது. என்ன மாதிரி இந்த எடிட்டர் ஆகணும்னு. எடிட்டர் ஆகணும். சூப்பர் ப்ரோ. நீ உங்களுக்கு? எனக்கு டேரக்டர் ஆகும். டேரக்டர். ஓகே ஓகே. அடுத்த மிஸ்கின் அப்புறம் அப்படிலாம் கூலிங் கிளாஸ் போட்டால் கரெக்டாக இருப்பீங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்ம யூனிக்காக நம்பணும் ப்ரோ, உங்களை நீங்கள் நம்பணும் ப்ரோ. அடுத்த மிஸ்கின் டேரக்டர் மிஸ்கின் எல்லாம் பார்த்துங்க மக்களே.